வெல்கம் டு கவிஷ் கிச்சன். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரொம்ப சூப்பரான ஒரு எக் பெப்பர் கிரேவி எப்படி செய்யறதாங்க பார்க்க போறோம். ஓகே, நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படின்னா உடனே ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட வர பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. சோ தட் நீங்க எப்பலாம் வீடியோஸ் வரணும் உங்களுக்கு தவறாமல் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும், நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ஒரு ட்ரை பேன் எடுத்துக்கலாம். அதில் வந்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம், கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம், கூடவே வந்து பெப்பர் வந்து ஒரு ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க. ஸோ இது வந்து பெப்பர் கிரேவி அப்படின்றனால பெப்பர் எவ்வளோ கூட சேர்த்துக்கிறோமோ அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஆனால் காரத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை மட்டும் இந்த மூணையுமே சேர்த்துட்டு ட்ரை பேனில் லைட்டாக வறுத்து விட்டுக்கலாம். நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்தா போதும். இது ரொம்ப செவக்கணும் அப்படின்ற மாதிரி இல்லை, செவக்கணும் நீங்கள் விட்டிங்கன்னா கருகிடும். ஸோ அதனால் வந்து லைட்டாக வாசனை வர வரைக்கும் லைட்டாக வறுத்துட்டு நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ நான் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நான் இப்போ நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ இதை நல்லா பவுடர் பண்ணியாச்சு பாருங்கள். அதுக்கப்புறமா இது வந்துட்டு முட்டை வந்து நான் ஒரு 6 முட்டை எடுத்திருக்கேன், வேக வச்ச முட்டை எடுத்திருக்கேன். அந்த முட்டை எல்லாத்தையுமே தோல் உரிச்சிட்டு லைட்டாக இது மாதிரி கத்தியில் வந்துட்டு லைட்டாக வந்து கீரல் போட்டுக்கோங்க. முட்டை வந்து வேக வைக்கும்போது தான் வந்து கரெக்டாக கேஸ் தீர்ந்து போச்சு. ஸோ அதனால் வேண்டி நான் வந்து வெளியே இண்டக்ஷனில் வச்சுருக்கேன். ஸோ அதனால் முட்டை வந்து பாதி வெந்திருக்கு, அதனால் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, அவ்வளோதான். நீங்கள் வந்து எப்போவுமே முட்டையை வேக வச்சுட்டு நல்லா கூலிங்கான வாட்டரில் போட்டு எடுத்தீங்க அப்படின்னு ரொம்ப நல்லா வந்துடும். அதுக்கப்புறமா ஒரு நல்ல அடிகனமான பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் வந்துட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன்லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் வந்து இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கூடவே வந்து ஒரு 3லேருந்து 4 பல்லாரி வெங்காயம் நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க, நல்லா ஃபைனாக குட்டி குட்டியாக. ஸோ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இந்த வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா வதங்கணும். இப்போ ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. வெங்காயத்தை கூடவே உப்பு சேர்த்தோம் அப்படின்னா இன்னும் சீக்கிரமாக வெங்காயம் நல்லா வதங்கிடும். ஸோ இப்போ வந்துட்டு தேவையான அளவு உப்பு, இந்த ரெசிபிக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு உப்பை வந்து நான் இது கூட சேர்த்து இப்போ நல்லா வதக்கிக்கிறேன். ஸோ வெங்காயம் வந்து நல்லா எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு இந்த ரெசிபி ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஸோ சேர்த்துட்டு இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டோட வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கணும் மறுபடியும். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா சிக்கன் மசாலான்னு சொல்லுவோம்ல, அது வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் கரம் மசாலா மட்டும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம நைஸாக ஃபைனாக அரைச்சி வச்சுருக்கோம்ல பவுடர், அதை வந்து இது கூட சேர்த்துக்கோங்க. ஒருவேளை உங்கள்கிட்ட சிக்கன் மசாலா இல்லை அப்படின்னா நீங்கள் கரம் மசாலா தாராளமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கட்டும். ஒரு 1 நிமிஷம் போல் இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம என்ன செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வேக வச்சுருக்கோம்ல முட்டை, அதை வந்து இது கூட சேர்த்துட்டு லைட்டாக, அதாவது ரொம்ப மெதுவாக வந்து கிளறி விடணும், இல்லைன்னா முட்டை எல்லாமே உடஞ்சிரும். ஸோ அதனால் லைட்டாக கிளறி விட்டுட்டு கொஞ்சம் போல் ஒரு 1/4 டம்ளருக்கும் குறைவான தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து லைட்டாக கிளறி விடுங்க. எதுக்காக நம்ம தண்ணி சேர்க்குறோம் அப்படின்னா அந்த சாஸ் எல்லாமே, அதாவது நம்ம நல்லா வந்து கிரேவி மாதிரி பண்ணியிருக்கோம்ல, அது எல்லாமே அந்த முட்டைக்குள்ளே, அந்த கீரல் போட்டு வச்சுருக்கோம்ல அந்த முட்டைக்குள்ளே இறங்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி நம்ம வந்து இதை நல்லா வந்து கிளறி விட்டு தண்ணி சேர்த்துருக்கோம். ஸோ தண்ணி சேர்க்கும் போது முட்டை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும், அதோடைய அந்த சாஸ் எல்லாத்தையுமே நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ அதுக்காக தான். இப்போ ஃபைனலாக வந்து கொஞ்சம் போல் கொத்தமல்லி தலையை நல்லா கட் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக அது மேலே தூவிட்டு லைட்டாக ஒரு தடவை கிளறி விட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். ஸோ அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான எக் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. எக் பெப்பர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதில் பெப்பர் அதிகமாக சேர்த்துருக்கனால இது சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். இது நீங்கள் சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்லாம், சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்லாம், இட்லி தோசை கூட தொட்டு சாப்பிட்லாம். ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் கவிஷ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளவு நேரம் பொறுமையா பார்த்தவங்க அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்
இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திக்கும் வரை நன்றி வணக்கம். பை.